கவர்ச்சி மாதிரி தெரியல. ஏதோ பிராதான் பெருசா தெரியுது. ஆனா இந்த படத்துல 10 நிமிஷம் மட்டும்தான் அகோரியை காட்டுறாங்க. மற்றபடி பூரா பேய் படம். அதாவது நம்ம பத்திரிகையாளர் கார்த்திக் இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட்ல 10 நிமிஷம் வர்றாரு. புதுமுகங்களோட மாதிரியே தெரியல. ஒரு கதை சினிமாவுக்கு இன்னொரு சினிமா. 2 பெண்கள் நடிச்சிருக்காங்க. 2 பெண்களுமே வந்து கவர்ச்சியை காட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம கவர்ச்சி மாதிரி தெரியல. ஏதோ பிராதான் பெருசா தெரியுது. மற்றபடி படத்துல வந்து கதை வந்து இந்த படத்துல எல்லாரையுமே கொண்டுடுறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸா உள்ள வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸாவே எல்லாரும் கொண்டுடுறாங்க. படம் பார்க்க ஏன்னா வந்து ஒரு த்ரில்லிங்கா இருக்கு. குடும்பத்தோட வந்து கூட பார்க்கலாம். ஏன்னா இப்போ பேய் படங்களை பார்த்தா பேய் படம் வந்து மியூசிக்கெல்லாம் மிரட்டுறாங்களே தவிர பேய் மிரட்டுற மாதிரி தெரியல. திடீர்னு பார்த்தா கொஞ்சம் லைட்டு கம்மி பண்ணிடுறாங்க, அது பேய்ங்கிறாங்க. அப்புறம் புஷ்ஷுன்னு கிராஃபிக்ஸில் எல்லாத்தையும் எரிய வைக்கிறாங்க. இது பேர் தான் பேய் படம்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். அகோரி படம் வந்து நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு, செம்மையா இருந்துச்சு. எப்படின்னா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவாங்கல்ல, படம் ட்ரை பண்றது எல்லாமே பொதுவாகவே ஹீரோ ஹீரோயினை வந்து காப்பாத்துறது, கடைசியில வந்து அவங்க தான் சக்சஸ் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா டைரக்டர் சக்சஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதான் மேட்டர். அதாவது ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அது ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. டிஃப்ரெண்டான அந்த சினிமாட்டோகிராஃபர் சூப்பர். அந்த எந்த படத்துலையுமே வராத சில சீன்ஸ் எல்லாமே இதுல நல்லாவே இருக்கு. எக்ஸலண்டா இருக்கு. அகோரின்னு அது ஒரு, அதாவது எல்லாத்துக்கும் மேல ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சிவனோட விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. மியூசிக்னா எக்ஸலண்ட்டுங்க, எக்ஸலண்டா இருக்கு ரொம்ப. இதுல வந்து பெரிய கிளாமர்லாம் இல்ல, நார்மல் தான். இப்ப எல்லாருமே கிளாமரா தான் ட்ரெஸ் பண்றாங்களே, அதனால வந்து கிளாமர்னே யாரும் சொல்ல முடியல. அதுவே கேஷுவலா ஆயிடுச்சு, ஃபாரின் மாதிரி ஆயிடுச்சு. அதில் போயிட்டு என்ன சொல்ல முடியும்? என்னது? அதெல்லாம் கொஞ்சம் அந்த கான்ஜூரிங்ல எப்படி அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகுறது, இது பாருது, ஒரு நிழல்லாம் வரும்ல, அது மாதிரி இருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். அகோரி ரொம்ப நல்லா இருக்கு. அகோரின்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, அந்த தீய சக்தி இருக்குல்ல, அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு சிவனடிகளார் வந்து சொல்ற மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியா பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. லோ பட்ஜெட் மூவில ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டோரி. நம்ம நினைச்சிருப்போம் லோ பட்ஜெட் மூவி அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். படம் ரொம்ப ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, சித்தோட ஆக்டிங் நல்லா இருக்கு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவ்வளோ சீரியஸான சீன் பை சீனுக்கு காமெடிஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். நெக்ஸ்ட் சீன் என்னங்கிற எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. படம் பத்தி சொல்லணும்னா இல்ல, அதுல நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வராது. இந்த ஸ்டோரிக்குள்ள போகும்போது நமக்கு நெக்ஸ்ட் என்னவா இருக்கும், நெக்ஸ்ட் அந்த ஒரு லெட்டரை வச்சுதான் அந்த படம் கதை ஃபுல்லா மூவ் ஆகும். அந்த ஸ்கிரிப்ட் சீன்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் மிஸ் ஆகும். அந்த லெட்டர் திரும்ப வர வர அந்த லெட்டர்ல இருக்க மாதிரி அவங்க பண்ணணும். அது அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. ஸோ கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீக்ல வந்து கண்டிப்பா ஃபேமிலி பார்க்கலாம், குழந்தைங்களும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அகோரி படம் பேரு. அகோரின்னா எப்படி இருக்கும், அந்த ஃபுல்லாவே ஜானரா அகோரி பத்தியே இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் அப்படி கிடையாது. அகோரின்ற பார்ட் வந்து உள்ள வந்து வருது. அது ரொம்ப முக்கியமான ஒரு சீனாவும் இருக்கு. சம்மந்தம் இருக்கு. நான் அப்படிதான் நினைச்சேன். இப்போ அகோரின்னும் போது ஃபுல்லாவே அகோரியோட லைஃபா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் படத்துக்கும் அகோரின்ற வார்த்தைக்கும் நிறையவே மிங்கிள் இருக்கு. அந்த அகோரி வர சீன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆமா, இந்த படத்துல கிளாமர்ன்றது சுத்தமா இல்ல ப்ரோ. எல்லா படத்துலயும் கிளாமர் வச்சிருப்பாங்க ஹாரர்ல, இல்ல கிளாமர் இல்ல. ஆனா காமெடி இன்புட் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து தேவையான இடத்துல மட்டும்தான் வச்சிருக்காங்க, தேவையில்லாததுனால எல்லா காமெடியுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து நிறைய வச்சிருந்தாங்க பயமுறுத்துற சீன்லாம். அதுலயே கொஞ்சம் மிரட்டலா தான் இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு படம். இல்ல ப்ரோ, லேக்ன்றதுல சிஜி நிறைய பண்ணிருக்காங்க. சிஜி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லாவே இருக்கு படம், பிளஸ் தான். புரியல. தாராளமா பார்க்கலாம், எந்த விதமான கிளாமரும் கிடையாது. எதுக்குன்னா இந்த படம் ஒரு 4 வருஷமா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கும். ஸோ ஒரு பெரிய போரே நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். கோவிட் எல்லாம் தாண்டி ஒரு 4-5 புயலை தாண்டி
அதுக்கப்புறமா ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இந்த படத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது முழு வெற்றி வந்து எங்கள் ப்ரொடியூசரை சாரும். ஏன்னா அவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரு படம் எடுக்கிறது ஈஸின்னு வாங்க, உண்மையான ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம் தான். அதை விட கஷ்டம் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதுவும் ஒரு சின்ன படமாக இருந்தால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் தாண்டி ப்ரொடியூசர் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்போ ரெஸ்பான்சிபிள் பப்ளிக் கிட்ட சூப்பராக இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ எந்த இடமும் நெருடலாக இல்லை, எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துருக்காங்க. ஸோ மீடியா பீப்புள் நீங்களும் பார்த்துருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து மாஸ்டர் டேஞ்சர் மணி மாஸ்டர் வந்து ஃபைட் சீக்வன்ஸில் செம்மையாக பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. சுகிதா ராமகிருஷ்ணன் இவங்க வந்து கொஞ்சம் வேற ஷூட்டில் இருக்கிறதுனால அவங்களால வர முடியாமல் போயிடுச்சு. சரத், மதன் கோபால் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தருணத்தை என் நண்பர்களோடும் உங்க கூடயும் பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இது ஆடியன்ஸ் கிட்ட நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ